வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேஷனில் கொடுக்கக்கூடிய துவரம்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அழகு வந்து துவரம்பருப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதோட பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் போல் பூண்டு போட்டுக்கிறேன். அது வந்து தோலோடையே சேர்த்துங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதோட கருவேப்பிலை இலைகள் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ நல்லா 1-2மா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த துவரம்பருப்பையும் தண்ணியெல்லாம் இருத்துட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு மசித்து எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இந்த துவரம்பருப்போட ஒன்றா சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் ரொம்ப வந்து நேகா மசியணும் அப்படின்னு கிடையாது. 1-2மா ஓரளவுக்கு குறப்பாக இருந்தாலே போதும். அதனோடய வாசனை வந்து வந்தால் நமக்கு போதும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் நம்ம இந்த துவரம்பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒரு சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துறேன். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகா வேணான்னாக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதில் மற்ற பொருளை நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றினோம்னாக்கா அது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணிட்டோன்னா அது பாட்டு சூடாகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா மீதி உள்ள பொருளையும் சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாக்கு அடுத்தாப்புல மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். தூள் உப்பாக சேர்த்துக்கிட்டோன்னாக்கா அது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்துடும். கல் உப்பு நாங்கள் கரிஞ்சிரும், அதனால் தூள் உப்பாகவே சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக சூடாகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸில், இது மீடியமான சைஸில் போட்டிங்கனாக்கா அது வெந்து வரத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை போல் கிள்ளி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் அது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கங்களும் திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப இது வந்து ஆப்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். அந்த பருப்பு ஊறக்கூடிய நேரம் தான், மற்றபடி பருப்பு ஊறிடுச்சுன்னா மற்றதெல்லாம் நம்ம கடகடன்னு ரெடி பண்ணி எடுத்துடலாம். அரைச்சிட்டு மற்ற மசாலா பொருட்களையும் சேர்த்து நம்ம இது போல் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுறேன். பாருங்கள், மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இந்த ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸை பார்த்திங்கனாக்கா நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து மேலே வந்து நல்லாவே வந்து கிறிஸ்பியாகவே இருக்குது. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக ஒரு காஃபியோ ஒரு டீயோ அதோட இதை சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு காஃபி பிடிக்குன்னா காஃபியோடையோ இல்லை டீ பிடிக்குன்னா டீயோட சர்வ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும், அதனால் நான் காஃபியோட இந்த ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.